வணக்கம்ப்பா. சிறுதானிய உணவு எல்லாமே சாப்பிட்ணும், எல்லாம் கலந்து தான் சாப்பிட்ணும். சிறுதானிய உணவு சாப்பிட்ணும், நம்ம அரிசியும் சாப்பிட்ணும், அதுலேயும் அந்த சிவப்பு அரிசி, பாரம்பரிய அரிசி இப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்ணும். அதில் இந்த தினை அரிசியை மக்கள் சாப்பிட மாட்டுறாங்க, ஏன்னா அது பழக்கமே இல்லாமல் போச்சுப்பா. தினை அரிசி வைட்டமின் ஏ உள்ளது, நல்ல சத்து இருக்குது. இந்த முட்டிக்கால் வீங்கினவங்க, இந்த கர்ப்பிணிகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி கால் வீக்கம் இருக்கும், அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டோம்னா அந்த நீர் அந்த கெட்ட நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். அதனால் தினையை அடிக்கடி சாப்பிட்லாம். எப்படி நம்ம சாதமாகவே சாப்பிட்லாம். இப்போ சாதம் நம்ம சாதாரணமாக சாப்பிட்றோம், தினை பொங்கல் வைக்கிறாங்க, அப்படியும் சாப்பிட்லாம். சாதமாக்கி குழம்பு, ரசம், மோர் இது ஊற்றியும் சாப்பிட்லாம். அப்புறம் பழைய சோறாக்கி அதுவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. கொழக்கட்டை, புட்டு, கொழக்கட்டைன்னா கார கொழக்கட்டை சாப்பிட்லாம், இனிப்பு கொழக்கட்டையும் செய்யலாம். கார கொழக்கட்டை, புட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஊட அதையும் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லது. தவற விட்டுறாதீங்க.